மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். சுவிஸ் தூதரக ஏற்பாட்டில் தமிழ் தரப்புகளுக்கிடையில் நடைபெறவிருந்த சந்திப்பில் இழுபறி தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. இலங்கை இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 19ஆம் திகதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட சந்திப்பு இப்போது கால வரையறை குறிப்பிடாது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற இருந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த முயற்சி இடைநிறுத்தப்பட்டிருப்பது பற்றிய தகவல் நேற்று திங்கள் காலை முதல் சுவிஸ் தூதரக அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்த முடிந்தது. தமிழர் தரப்புகள் மத்தியில் ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் சுவிஸ் தூதரக முயற்சி ஒருபுறம் நடக்க, அதற்கு சமாந்தரமாக மறுபுறத்தில் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவிருந்த ஒரு கட்சி அதே போன்ற கூட்டம் ஒன்றை 19ஆம் திகதிக்கு முன்னர் 15ஆம் திகதி அளவில் யாழ்ப்பாணத்தில் நடாத்துவதற்கு முயற்சி எடுத்த பின்னணியில் தன்னுடைய முயற்சியை உடனடியாக இடைநிறுத்தும் தீர்மானத்தை சுவிஸ் தூதரகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு மேலதிகமாக பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் 15ஆம் திகதி தாம் நடாத்த உத்தேசித்த கூட்டத்திற்கு மேற்படி கட்சி அழைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் ஏற்புடைய வகையில் ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 தொடக்கம் 2031 வரையான 6 ஆண்டு கால பகுதிக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் 1000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி எமது நாட்டுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வலய ரீதியான உற்பத்தி ஆற்றல்களை, சுற்றுலா, மீன்பிடி போன்றவற்றை அதிகரித்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்தல்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் ஏற்புடைய வகையில் அமைச்சு தனது ஏனைய ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் மிக கொடூரமானது புதிய சட்ட வரைவு. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்னும் பெயர் கொண்ட புதிய சட்ட வரைவு ஒன்றை அனுர அரசு முன்மொழிந்திருக்கிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MS சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மக்கள் போராட்டங்கள் மூலம் பதவி இறக்கப்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் மீண்டும் அத்தகைய மக்கள் எழுச்சிகள் உருவாகாமல் தடுப்பதையே நோக்கமாக கொண்டு பழைய சட்டத்தை விட மிக மோசமான சரத்துக்களுடன் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்படுகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது வெறும் 6 மாத காலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடாகும். ஆனால் 1982இல் அது ஒரு நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்களை தடை செய்ய கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் போர் முடிந்த பின்னரும் நீக்கப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக உள்ளது. இதன் காரணமாகவே அரசு பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டுவர முயல்கிறது. ஆனால் இந்த புதிய வரைவு பழைய சட்டத்தை விட பல மடங்கு கொடூரமானது.
புதிய சட்ட வரைவு மிகவும் மோசமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் அதனை எதிர்த்து போராடுவார்கள். அந்த எதிர்ப்பின் விளைவாக அரசு புதிய வரைவை வாபஸ் பெற்றால் தானாகவே பழைய பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் நீடிக்கும். பழைய சட்டத்தை தந்திரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அரசு இவ்வளவு மோசமான புதிய வரைவை முன்மொழிந்துள்ளதோ என்ற பலமான சந்தேகம் எழுகிறது என சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த இந்தியா அழுத்தம் கொடுக்கும், ஹெரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை அனுர அரசு நடாத்தும் என எதிர்பார்க்கின்றோம். அதற்கான அழுத்தத்தை டில்வின் சில்வா உள்ளிட்டவர்களுக்கு இந்தியா கொடுக்கும் என நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அனுர அரசு தரப்பினர் பின்வாங்கி வருகின்றமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடாத்துவதாகவே அனுர அரசு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் வரவு செலவு திட்டத்திலும் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மாகாண சபை தேர்தலை அரசு நடத்தும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட சிலர் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு இந்தியா டில்வின் சில்வாவுக்கு ஓரளவு அழுத்தம் கொடுக்கும் என நினைக்கின்றோம். அதனால் மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் நாட்டின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு காட்ட முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். செம்மணி புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான தீர்மானம் 16ஆம் தேதி. செம்மணி சிந்துபாத்தியில் மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும். மேலும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் குறித்த இடத்தை ஆய்வு செய்த நீதவான் அடுத்த விசாரணையை மார்ச் 16ஆம் தேதி நடாத்தவும் அதே நாளில் மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதியை நிர்ணயிக்கவும் உத்தரவிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலையின் தலைமை வைத்திய அதிகாரி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான செலவு மதிப்பீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். யாழ் அல்லைப்பட்டியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் பலி. யாழ்ப்பாணம் வேலணை அல்லைப்பட்டி பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தினை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டார். இன்று அதிகாலை சுமார் 1:15 மணியளவில் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சந்தேகத்திற்கிடமான ஹயஸ் ரக வாகனம் ஒன்றை போலீசார் மறைத்துள்ளனர். போலீசாரின் கட்டளையை மீறி அந்த வாகனம் நிற்காமல் சென்றதுடன் திடீரென மீண்டும் திரும்பி கடமையில் இருந்த போலீசாரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது. இதனால் சுதாகரித்துக் கொண்ட போலீசார் தற்பாதுகாப்புக்காகவும் வாகனத்தை நிறுத்தவும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் வாகனத்தில் பயணித்த வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயது இளைஞன் தலையில் படுகாயமடைந்தார். போலீசார் உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தின் போது குறித்த ஹயஸ் வாகனத்தில் வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த 3 பயணித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞனை தவிர ஏனைய 2 போலீசார் அதே இடத்தில் வைத்து மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட 2 ஊர்காவல்துறை போலீசார் தீவிர விசாரணை நடாத்தி வருகின்றனர். அந்த வாகனம் எதற்காக நள்ளிரவில் அங்கு வந்தது, சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்டதா அல்லது வேறு ஏதேனும் திட்டமா என்ற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. (2026) சசிகலா எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு, தமிழக அரசியலில் ஆட்டம் காணப்போகும் மெகா கூட்டணி.
தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் சசிகலா தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிப்பதாக சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் இன்று ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொள்கின்றார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு எதிராக களம் காண திட்டமிட்டுள்ள அவர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குலத்தூர் வாக்குகளை குறிவைத்து களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சமீபத்தில் அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சந்தித்ததற்காக அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தினகரன் மற்றும் சசிகலா இடையேயான அரசியல் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தனது முக்கிய ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் தினகரன் இணைந்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. நீண்ட காலமாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த சசிகலா தற்போது மீண்டும் தேர்தல் களத்தில் இறங்க தயாராகி வருவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் புதிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி இந்திரா பவனில் நடைபெறும் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் சூடுபிடித்துள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் 71 புதிய மாவட்ட தலைவர்களை ராகுல் காந்தி இன்று டெல்லிக்கு அவசரமாக அழைத்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு கூறப்பட்டாலும் இதன் பின்னணியில் ஆழமான அரசியல் காரணங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலைவர்கள் நியமனத்தில் எழுந்த புகார்கள் மற்றும் கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி மோதல்கள் குறித்து ராகுல் காந்தி நேரடியாக விசாரணை நடாத்த உள்ளார். மேலும் 2026 தேர்தலில் திமுகவுடனான கூட்டணியை தொடர்வதா அல்லது அதிகார பகிர்வு கோரிக்கையை வலுவாக முன்வைப்பதா என்பது குறித்தும் தொண்டர்களின் மனநிலையை அவர் கேட்டறிய உள்ளார். காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் தனித்துவத்தோடு செயல்பட வேண்டும் என பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் பேசிய கருத்துக்கள் கூட்டணிக்குள் ஏற்கனவே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. இன்று மதியம் டெல்லி இந்திரா பவனில் நடைபெறும் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் காங்கிரசின் தற்போதைய பலம் மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து ராகுல் காந்தி முக்கிய முடிவுகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் சட்டப்பூர்வ இடம்பெயர்வு விதிகள், பாதிக்கப்படும் குழந்தைகள். பிரித்தானியாவில் சட்டப்பூர்வ இடம்பெயர்வு விதிகள் குறித்து உள்துறை அலுவலகத்தின் புதிய திட்டங்களால் ஏறக்குறைய 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என சிந்தனை குழு ஒன்று எச்சரித்துள்ளது. சட்டப்பூர்வ இடம்பெயர்வுதாரர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தானியங்கி தீர்வு நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. புலம்பெயர்ந்தோர் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு புகலிட தஞ்சம் கோரி விண்ணப்பிப்பார்கள். அவர்களின் பங்களிப்பை பொறுத்து கால அளவுகள் மாறுபடும். சிலருக்கு 20 ஆண்டுகள் எடுக்கலாம். இந்த நீடித்த கால இடைவெளியானது குடும்பங்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தும் என்றும் ஒருங்கிணைப்பு கல்வி வாய்ப்புகளுக்கு தீங்கி விளைவிக்கும் என்றும் பொதுக்கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. அத்துடன் குழந்தை வறுமையை அதிகரிக்கும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த செயற்திட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் மனித புதைகுழி கண்டுபிடிப்பு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது வைக்கிங் சகாப்தத்தில் புதைக்கப்பட்ட கூட்டு புதைகுழியை கண்டுபிடித்துள்ளனர். அதில் குறைந்தது 10 நபர்களின் துண்டு துண்டான எச்சங்கள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. 17 முதல் 24 வயதுக்குட்பட்ட மிகவும் உயரமான மனிதனின் எலும்புக்கூடும் இதன் போது இனங்காணப்பட்டுள்ளது. அவரது சராசரி உயரம் 6 அடி 5 அங்குலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உயரமான நபரின் மண்டையூட்டில் மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டமைக்கான தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது ஹார்மோன் தொடர்பான வளர்ச்சி நிலையான ஜிகாண்டிசம் போன்றவற்றால் ஏற்படும் தலைவலியை போக்க செய்யப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. இதேவேளை துண்டு துண்டான ஏனைய எச்சங்களும் இனங்காணப்பட்டுள்ளன. அவை கிறிஸ்தவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் பயங்கரமான வன்முறை மற்றும் ஒருவேளை மரண தண்டனைக்கு உள்ளானவர்களின் எலும்பு துண்டுகளாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler.
Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.